ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது யாரும் உள்ளே வராதபடி கதவு காப்பாளன் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் சிவபெருமான் இல்லாததால் தன் உடலில் உள்ள குங்குமம் மற்றும் மண்ணை எடுத்து ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் ஊட்டி வாசலிலே காவலனாக நிறுத்தினாள். மண்ணால் ஒரு சிறுவனை உருவாக்கி அதற்கு உயிர் ஊட்டி தன் வாசலிலே காவலனாக நிறுத்தினாள். அந்த சிறுவன் தான் விநாயகர். சிவபெருமான் வீடு திரும்பிய போது அந்த சிறுவன் அவரை உள்ளே விட மறுத்தான். சிறுவன் தன் தாயின் ஆணையை மதித்து தன்னை விட வலிமையான சிவபெருமானுக்கே எதிர்த்து நின்றான். அந்த கோபத்தில் யார் இந்த சிறுவன் என்று அறியாமல் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அவனது தலையை வெட்டினார். பின்னர் உண்மையை அறிந்த சிவபெருமான் யானை தலை வைத்து அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். சிவபெருமான் தவறுதலாக விநாயகரின் தலையை வெட்டியதை அறிந்த பார்வதி தேவி மிகவும் துயருற்றார். அவளை ஆற்றுப்படுத்த சிவபெருமான் தனது கண்களால் பார்த்த முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வருமாறு தனது கண்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த யானை தலைவை வைத்து விநாயகருக்கு உயிர் ஊட்டினார். அதன் பிறகு விநாயகர் முதல்வனாக உலகம் முழுதும் வழிபடப்படும் பெருமையை பெற்றார். விநாயகர் முருகன் போட்டி கதை. ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தங்கள் மக்களான முருகன் விநாயகருக்கு ஒரு போட்டி வைத்தார்கள். உலகை முழுவதும் யார் வேகமாக சுற்றி வந்து வருகிறாரோ அவருக்கு தங்கப்பழம் பரிசு என்று. முருகன் உடனே தனது மயிலில் ஏறி உலகைச் சுற்ற கிளம்பினார். ஆனால் விநாயகர் யோசித்து தன் பெற்றோர் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகியோரையே சுற்றி வந்தார். அவர்களே தன் உலகம் என்று கூறினார். அந்த அறிவை கண்டு பெற்றோர் அவருக்கே தங்கப்பழத்தை வழங்கினர்.